ஹலோ எவ்ரிஒன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்எஸ்சி சிஜிஎல் 2023 ஜூலை 24 ஷிஃப்ட் 1 மேக்ஸ் கொஷின் எல்லாத்தையும் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஷினில் என்ன கொடுத்துருக்கான்றதை பாருங்கள். P is equal to Q is equal to R is equal to 1 எடுத்துக்கலாம். ஓகேவா? பியோட வேல்யூ, கியூவோட வேல்யூ, ஆரோட வேல்யூ இது எல்லாத்தையுமே 1 எடுத்துக்கலாம். அப்படி 1 எடுத்துக்கிட்டால் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். 1 மைனஸ் 0 ஹோல் ஸ்கொயர். இங்கே என்ன வரும்? 2 ஸ்கொயர் 4, 4 மைனஸ் 1 3ன்னு வரும். கரெக்டாக? இங்கே என்ன வரும்? அதே மாதிரி 1 மைனஸ் 0 டிவைடட் பை 4 மைனஸ் 1 3ன்னு வரும். ப்ளஸ் சப்ஸ்டியூட் தான் பண்ணுறேன், வேறு எதுவும் பண்ணல. 1 மைனஸ் 0 டிவைடட் பை இதுவும் 3 வருது. அப்போ 1/3 ப்ளஸ் 1/3 ப்ளஸ் 1/3 விச் இஸ் 3/3 1. இந்த ஃபார்முலாவை நேற்றே நான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். கரெக்டாக? லாஸ்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். இதை அப்படியே அப்ளை பண்ண வேண்டியதான். எ டீலர் மார்க்ஸ் இஸ் கூட்ஸ் அட் 20% above the காஸ்ட் ப்ரைஸ். காஸ்ட் ப்ரைஸ் வந்து 100 ரூபாவாக இருந்ததுன்னா மார்க் ப்ரைஸை 120 வந்து மார்க் பண்ணிடுறாங்க. 20% அதிகம். டிஸ்கவுண்ட் எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா 15%. அப்போ 100 மைனஸ் 1585 டிவைடட் பை 100 ப்ளஸ் ப்ராஃபிட். என்ன பண்ணலாம்? கேன்சல் பண்ணலாமா? 6 டிவைடட் பை என்ன வரும்? 5ன்னு வரும். கேன்சல் பண்ணால் 17 வரும். 17 இன்ட்டு 6 எவ்வளோ? 24 104. ஸோ 104 இஸ் ஈக்குவல் டு 100 ப்ளஸ் ப்ராஃபிட். இப்போ ப்ராஃபிட்டோட வேல்யூ என்ன? 4%. கொஸ்டினில் லென்த்தும் வித்துக்குமான ரேஷியோ கொடுத்துருக்கான் ஒரு ட்ரையாங்கிளோடது. அதோட ஏரியா எவ்வளோ? 150 சென்டிமீட்டர் ஸ்கொயர். பெரிமீட்டர் ஆஃப் த ரெக்டாங்கிளோட வேல்யூன்னு தான் கேட்குறான். கரெக்டாக? பெரிமீட்டர் என்ன? 2 இன்ட்டு L + B. இதை நான் எக்ஸை உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிடலாம்? இது ஒரு வேல்யூ எடுத்துக்கலாம். L + B எவ்வளோ வரும்? 5x. 5x வேல்யூ தான் எனக்கு கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்கள், லென்த் இன்ட்டு பிரெத் தானே ஏரியா. 3x இன்ட்டு 2x இஸ் ஈக்குவல் டு 150. அப்போ எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ என்ன? 25ன்னு வரும். எக்ஸோட வேல்யூ என்னவா வரும்? 5ன்னு வரும். ஸோ 5ஐ உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டா என்ன ஆகும்? 25 இன்ட்டு 2 50. காட்டோட வேல்யூ கொடுத்துருக்கான். ஸோ காட் எப்படி எழுதிக்கலாம்? காட்டை வந்து நம்ம அட்ஜசன்ட் பை ஆப்போசிட்னு எழுதிக்கலாம். எப்படி எழுதிக்கலாம்? கரெக்டாக? ஸோ 2/3 இருந்ததுன்னா அது டேனு, 3/2 இருந்ததுன்னா அது காட்டு. இங்கே என்ன வரும்? பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணோம்னா இங்கே √13 அப்படின்றது வரும். சைன் √13 சைனோட வேல்யூ என்ன? ஸோ √13 சைனோட வேல்யூ என்ன? ஆப்போசிட் பை ஹைப்போட்டன்ஸ் மைனஸ் 3 இன்ட்டு டேன் என்னது? ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் 2 டிவைடட் பை 3. கேன்சல் பண்ணோன்னா 2 மைனஸ் 2 வரும். 0 டிவைடட் பை எனிதிங் 0 தான். இந்த கொஷனில் ஆவரேஜ் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. சிஎன்இயோட பர்சன்டேஜ் எவ்வளோ? சிஎன்இயோட பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா 20 + 26 எவ்வளோ வருது? 46 வருது. 46 டிவைடட் பை 2 23. ஸோ 23% எவ்வளோவில்? 2500 எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். பர்சன்டேஜ் என்ன பண்ணிக்கலாம்? டிவைடட் பை 100ன்னு எழுதிக்கலாம். 100க்கு 100 கேன்சல். 23 இன்ட்டு 25 எவ்வளோ வரும்? 4 15 6 10 16 575. cos 49 எப்படி எழுதலாம்? sin 41 டிகிரின்னு எழுதலாமா? அப்படி cos 41 அப்படி எழுதிக்கலாம். தென் sin 49 டிகிரி எப்படி எழுதிக்கலாம்? cos 41 டிகிரின்னு எழுதிக்கலாமா? அது sin 41 அப்படி எழுதிக்கலாம். இது ரெண்டுமே ஒரே டேர்ம் தானே, மல்டிப்ளை தானே டிஃப்ரென்ஸாக இருக்குது. ஸோ மைனஸ் பண்ணால் 0. ஆன்சர் 2. இந்த கொஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா, எக்ஸ்கர்ஷனுக்கு போயிருக்காங்க. ஒரு ஸ்டூடெண்ட்கிட்டையும் ஜூனியர் ஸ்டூடெண்ட்கிட்ட 325 ரூபா வந்து வாங்கியிருக்காங்க. சீனியர் ஸ்டூடெண்ட்கிட்ட 400 ரூபா வாங்கியிருக்காங்க. கம்பைண்டாக எவ்வளோ வாங்கியிருக்காங்கன்னா ஆவரேஜாக 352 ருபீஸ் வாங்கியிருக்காங்க. ஜூனியர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எத்தனை பேர் இருக்காங்கன்னா 80 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஓகேவா? அலிகேஷனில் போடலாமா? இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் எவ்வளோ வரும்? 48ன்னு வரும். இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் 27ன்னு வரும். இது ரேஷியோவா? 16:9 அப்படின்றது வரும். ஏன்னா 3 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணுறான். 16 பார்ட்டு தான் எவ்வளோ? 80. அப்படின்னா 9 பார்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சா போதும். கேன்சல் பண்ணால் 5. 9 இன்ட்டு 5 45. ஒரு சர்க்கிளில் கார்டோட லென்த்து
கார்டோட லென்த்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா 40 சென்டிமீட்டர். ஓகேவா? சென்டர்லேருந்து அதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 21 சென்டிமீட்டர். அப்போ நடுவில் எவ்வளோ இருக்கும்? 40 டிவைடட் பை 2 20 இருக்கும். ரேடியஸ் தான் என்னென்னு கேட்குறான். 20 21 29ன்றது என்னது? ட்ரிப்ளெட் வேல்யூ. ஆன்சர் இஸ் 29. PQRன்னு பார்த்தீங்கன்னா 3 பேர் இருக்காங்க. 10 நாள் 15 நாள் 20 நாளில் ஒரு ஒர்க்கை முடிக்கிறாங்க. இவங்களோட டோட்டல் ஒர்க் எவ்வளோவா இருக்கும்? எல்சிஎம் வந்து 60, அதனால் டோட்டல் ஒர்க்கு 60. ஸோ எஃபிஷியன்சி பார்த்திங்கன்னா 6 4 3ன்னு இருக்கும். 3 பேரும் சேர்ந்து வேலை செஞ்சாங்கன்னா எவ்வளோ நாளில் கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்றதான் நம்மளோட கேள்வி. எவ்வளோ நாளில் கம்ப்ளீட் பண்ணுவாங்க? 13 மேலே பார்த்திங்கன்னா 60. டோட்டல் ஒர்க் டிவைடட் பை எஃபிஷியன்சி இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் டேஸ். இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணோன்னா எவ்வளோ வரும்? 4 டைம்ஸ் பண்ணால் 52, மீதி இருக்கிறது 8 டிவைடட் பை 13. ஆன்சர். ஒரு வாட்சை 5%க்கு வந்து லாஸ்க்கு விற்கிறாங்க. அதே மாதிரி 300 ரூபா ஏற்றிருந்தாங்கன்னா, இஃப் 300 ரூபா ஏற்றி விற்றுருந்தாங்க அப்படின்னா 5% கெயின் ஆகிருக்கும். இங்கே என்னென்னா இஃப் கண்டிஷன் இருக்குது, விற்றுருந்தால். ஆனால் ஒரிஜினலாக விற்றது லாஸுக்கு தான். செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் த வாட்ச் கேட்குறான். ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? 5% லாஸு 5% கெயின் அப்படின்னா 10%. 10% இன்க்ரீஸ் ஆனதுக்கு காரணம் 300 ரூபா. அப்போது 100% எவ்வளோ? 10%னா 3000 ரூபா. கரெக்டாக? 3000 ரூபா. 5% லாஸுக்கு விற்கிறாள். 5% லாஸ்னால் எவ்வளோ? 10%னா 300, 5%னா 150 லாஸ் ஆகுது. ஸோ 150 லாஸ் விற்கிறேன்னா எவ்வளோ ஆகும்? 2850. 2850 ரூபா தான் என்னோடய செல்லிங் ப்ரைஸ். இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உஷாராக எழுத வேண்டிய கொஷின். 4 பவர் a + 4. இது எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலான்னா 4 பவர் a இன்ட்டு 4 பவர் 4 அப்படின்னு பிரிக்கலாம். மைனஸ் 5 இன்ட்டு 4 பவர் a இன்ட்டு 4 பவர் 2ன்னு பிரிக்கலாம். டிவைடட் பை 4 பவர் ஏவை காமனாக வெளியே எடுத்துக்கிட்டோன்னா இங்கே என்ன வரும்? 15 - 4 11 வரும். சரியா? இப்போதைக்கு நம்ம டினாமினேட்டரில் கை வைக்க தேவையில்ல. 4 பவர் ஏவை காமனாக வெளியே எடுத்தால் என்ன ஆகுது? 4 பவர் ஏவை காமனாக வெளியே எடுத்தால் 4 பவர் 4 மைனஸ் 5 இன்ட்டு 4 பவர் 2 டிவைடட் பை 4 பவர் ஏ இன்ட்டு 11 வரும். 4 பவர் ஏக்கு 4 பவர் ஏ கேன்சல் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள். இதில் 4 பவர் 2வை வெளியே எடுத்துடலாம். 4 பவர் 2வை வெளியே எடுத்தால் மீதி எனக்கு 4 ஸ்கொயர் இருக்கும். ஸோ 4 ஸ்கொயர்னது 16 - 5, அதுவும் 11 தான் வரும். கரெக்டாக? 11 எழுதிக்கலாம். 11 இங்கே டிவைடட் பை 11 என்னாகும்? கேன்சல் ஆகிடும். அப்போது 16. ஒரு தீஃபை போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா 500 மீட்டரில் நோட்டீஸ் பண்ணுறாங்க. 2 பேரும் என்ன பண்ணுறாங்க? ஓடுறாங்க. 17 km/h வந்து தீஃப் ஓடுறான். 20 km/h வந்து போலீஸ்மேன் ஓடுறாங்க. இப்போ 8 நிமிஷம் கழித்து அவங்க எவ்வளோ தூரம், அவங்களுக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்றதான் கேட்குறான். சரி, ரிலேட்டிவ் ஸ்பீட் என்னது? 3 km/hன்னு வருமா? ஸோ 3 km/h இன்ட்டு 8 டிவைடட் பை 60. 24/60 என்னது? கேன்சல் பண்ணோன்னா 10/4ன்னு வரும். இது என்னது? கிலோமீட்டர். இதை மீட்டர்ஸாக மாற்றிக்கிறேன். மீட்டர்ஸாக மாற்றிக்கிட்டா 400 மீட்டர்ஸ். ஸோ 400 மீட்டர்ஸை தாண்டிட்டாங்க. 500 - 400 எவ்வளோ? 100 மீட்டர்ஸ். 100 மீட்டர்ஸ் தான் அவங்களுக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸாக இருக்கும். இந்த கொஷினில் பார்த்தீங்கன்னா எப்படி சிம்பிளிஃபை பண்ண போகிறோம்? 90 ப்ளஸ் இது என்ன வரும்? 61 மைனஸ் m இன்ட்டு m ப்ளஸ் 160 is equal to 1104 divided by 16 into 111 divided by 37. இது 3 டைம்ஸ் வருமா? 16 பண்ணும்போது எவ்வளோ டைம்ஸ் வருதுன்ற பாருங்கள். பார்த்தோம் அப்படின்னா 2s are, இது என்ன வரும்? 1 3 3 8. கேன்சல் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ வரும்? 69 டைம்ஸ் வரும். 69 into 3 எவ்வளோ? 2 6 3s are 18, 207 வருது. இங்கே எவ்வளோ வருது? 151 ப்ளஸ் 160 113 311 வருது. கரெக்டாக? மைனஸ் m. ஸோ 311 நான் இங்கே மைனஸ் பண்ணும்போது என்ன ஆகுன்றதை பாருங்கள். மைனஸ் m is equal to மைனஸ் 104ன்னு வரும். மைனஸ்க்கு மைனஸ் கேன்சல். m is equal to 104. பீக்கு க்யூவை விட 2 மடங்கு டைம் ஆகுது. அப்போ எஃபிஷியன்சி எவ்வளோவா இருக்கும்? 1:2 இருக்கும். கரெக்டாக? இது எஃபிஷியன்சி.
அதே மாதிரி பிக்கு 3 மடங்கு ஆகுது டைமு ஆரை கம்பேர் பண்ணும்போது. அப்போ எஃபிஷியன்சி என்ன இருக்கும்? 1:3 வரும். அப்போது பி கியூ ஆரோட எஃபிஷியன்சி, ஏன்னா வந்து பின்றது சேமாக இருக்குது. பியோட கியூவோட வேல்யூ 2, ஆரோட வேல்யூ 3, பியோட வேல்யூ 1. இப்போது இந்த ஒர்க்கை சேர்ந்து அவங்க 2 நாளில் முடிச்சிடுறாங்க. அப்போ இவங்க எஃபிஷியன்சி என்னது? 6 × 2 12 தான் என்னோடய டோட்டல் ஒர்க். இந்த டோட்டல் ஒர்க்கை கியூ மட்டும் தனியாக வேலை செஞ்சால் எத்தனை நாள் ஆகும் அப்படின்றதான் கேள்வி. டிவைடட் பை 2 பண்ணால் 6 days ஆகும். சர்க்கம் ரேடியஸ் கேட்குறாங்க. இங்கே a டிவைடட் பை √3 தான் சர்க்கம் ரேடியஸ். அப்போது 12 டிவைடட் பை √3 இன்ட்டு √3 இன்ட்டு √3 3 4 √3 தான் என்னோடய ஆன்சர். இது என்ன வரும்? -1 9 -3 +12 22 +12 டிவைடட் பை 2 இன்ட்டு 3 6. இங்கே -12 வரும். -12 6 3s are 18. 22 - 18 என்னது? 4. ஒரு போலீஸ்மேன் தீஃபை சேஸ் பண்ணுறாரு. இங்கே 10 நிமிஷம் லேட்டாக வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறார். ஓகேவா? தீஃபை சேஸ் பண்ண. அப்போ அந்த 10 நிமிஷம் கேப்பில் எவ்வளோ தூரம் ஓடிருப்பான் அதை ஒன்று கண்டுபிடிக்கணும். 10 நிமிஷம் கழித்து எவ்வளோ தூரம் வந்து தீஃபு பிடிப்படுறதுக்கு முன்னாடி ஓடிருப்பான் அப்படின்றதையும் நம்ம கண்டுபிடிக்கணும். 10 நிமிஷம் கழித்து இல்லை, கேட்ச் ஆகிறதுக்கு முன்னாடி எவ்வளோ தூரம் ஓடிருப்பான் அப்படின்றதையும் நம்ம கண்டுபிடிக்கணும். முதல்ல 10 நிமிஷம் லேட்டாக போயிருக்க அந்த கேப்பில் திருடன் வந்து எவ்வளோ தூரம் போயிருப்பான்? இங்கே 60 போடலாம். 6. அப்போ நம்ம கேன்சல் பண்ணோன்னா என்ன ஆகும்? 1 கிலோமீட்டர் வந்து போயிருப்பான். இந்த 1 கிலோமீட்டர் போயிருக்கான். ஓகேவா? இந்த 2 பேருக்கும் நடுவில் 1 கிலோமீட்டர் அப்படின்றது கேப்பாக இருக்குது. இந்த 1 கிலோமீட்டர் கேப்பை அவங்க என்ன பண்ணுறாங்க? எவ்வளோ நேரத்தில் வந்து முடிக்கிறாங்கன்னா, ரிலேட்டிவ் ஸ்பீடு பார்த்திங்கன்னா 2 km/h. எத்தனை செகண்ட்னு பார்த்தீங்கன்னா அரை மணி நேரம். எத்தனை ஹவர்னு பார்த்தீங்கன்னா அரை மணி நேரம். அப்போ அரை மணி நேரத்தில் தீஃப் வந்து எவ்வளோ தூரம் ஓடிருப்பான்? ஓகே, போலீஸ்மேன் வந்து எவ்வளோ தூரம் ஓடிருப்பான் அப்படின்றத பார்ப்போம். 8 டிவைடட் பை 2 எவ்வளோ வரும்? 4 கிலோமீட்டர். இதுக்கான ஃபார்முலா என்ன? ஃபஸ்ட்டு 1/2 1/2 இன்ட்டு a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் b மைனஸ் c ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் c மைனஸ் a ஹோல் ஸ்கொயர். 1/2 a மைனஸ் b என்ன? 1 ப்ளஸ் மைனஸ் 1 ஸ்கொயர் என்ன? 1 ப்ளஸ் c மைனஸ் ஏவோட வேல்யூ என்ன? 2. ஓகேவா? 2 ஸ்கொயர் பண்ணால் 4. அப்போ என்ன ஆகும்? 6/2 வருது. ஆன்சர் இஸ் 3. The maximum difference in the number of students in any 2 classes is what percentage of the number of students in class 7? இப்போ இங்கே இருக்கிறதுலையே மேக்ஸிமம் டிஃப்ரென்ஸ் அப்படின்றத நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? இருக்கிறதுலையே ஹையஸ்ட்டுக்கும் லோவஸ்ட் எது இருக்குது? லோவஸ்ட்டுக்குமானதை தான் நம்ம என்ன பண்ண முடியும்? டிஃப்ரென்ஸ் எடுத்தோம்னா அதிகமான டிஃப்ரென்ஸ் கிடைக்கும். மேக்ஸிமம் டிஃப்ரென்ஸ் அப்போ எவ்வளோ? 68 - 44 24ன்னு வருது. இதை நான் எதோட கம்பேர் பண்ணி பர்சன்டேஜ் எடுக்கிறேன்னா கிளாஸ் 7ஓட. கிளாஸ் 7 எவ்வளோ? 68 × 100. இப்போ நம்ம கேன்சல் பண்ணோன்னா என்ன வருது? கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 12 டிவைடட் பை 34. அகைன் கேன்சல் பண்ணோன்னா 6 டிவைடட் பை 17 × 100. ஸோ 600 டிவைடட் பை 17 எவ்வளோ வருது? 3 டைம்ஸ் பண்ணால் 51 90. 5 டைம்ஸ் பண்ணால் 85 5 35ல் எது ஆரம்பிக்குது? இதுதான் ஆரம்பிக்குது. The rate at which a sum becomes 4 times of itself. அதாவது பிரின்சிபல் பின்னு வச்சுருந்தா அமௌண்ட் என்ன ஆகிடுச்சு? 4p மாறிடுது. அப்போ என்னோடய சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன? 3p. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 3p இஸ் ஈக்குவல் டு p இன்ட்டு 12 டிவைடட் பை 100. என்னோடய ரேட் வந்து எனக்கு தெரியல. பிக்கு p கேன்சல். 12 டிவைடட் பை 3 வந்து 425 வரும். அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எனக்கு 25%. tan 15ஓட வேல்யூ என்னென்னு கேட்குறான். tan 15ஓட வேல்யூ நம்ம இதெல்லாம் வச்சு கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. √2 - 1 √2 + 1 இங்கே 3 வரும். √3 + 1 2√2 இது இருந்தாலே போதும். ஸோ ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் தான் என்னோடய tan ஃபார்முலா. இது அப்படியே எழுதிடலாமா? √3 - 1 டிவைடட் பை √3 + 1 காஞ்சுகேட் எடுத்தோன்னா என்ன ஆகும்?
√3 minus 1 √3 minus 1. இப்போ என்ன ஆகும், a plus b சாரி a minus b னா 3 plus 1 minus 2 √3 divided by இங்கே என்ன வரும் 3 √3னா 3 ஸோ 2ன்னு வந்துடும். அப்போது 4 minus 2 √3 divided by 2. 2 காமனாக கேன்சல் பண்ணிக்கலாமா, 2 minus 2 √3 2 minus √3ன்னு வந்துடுச்சு. ஓகே, √3யோட வேல்யூ தான் கொடுத்துருக்கான், என்னது 1.732. 2 minus 1.732ஓட வேல்யூ என்ன, 0.268. ஒரு சர்க்கிள் இருக்குது, ஒரு சர்க்கிளில் எனக்கு டிஇ அப்படின்றது கார்டு, அப்புறம் வந்து கேடிஇ அப்படின்றது சீக்கண்ட். கேடிஇனா இங்கேருந்து ஆரம்பிச்சிடலாம், கேடிஇ அப்படின்றது ஒரு சீக்கண்ட். கேடியோட வேல்யூ என்னது 9, டிஇயோட வேல்யூ 7. கேஹெச்சோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஹெச்ன்றது என்னது ஒரு பாயிண்ட், ஓகேவா, இங்கே இருக்குது ஹெச். இப்போ கேஹெச்சோட வேல்யூ என்ன தான் கேட்குறாங்க. இதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பி இல்லை 9 இன்ட்டு 16. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன வரும், 3 × 4 12 வரும். 120 கிலோமீட்டர் அப்ஸ்ட்ரீம் சொல்லியிருக்கான், அதே மாதிரி திரும்பி வந்தது 120 கிலோமீட்டர் அப்ஸ்ட்ரீம். 120 கிலோமீட்டர் அப்ஸ்ட்ரீம் ப்ளஸ் 120 கிலோமீட்டர் டவுன்ஸ்ட்ரீம் இஸ் ஈக்குவல் டு 30 ஹார்ஸ். 3 எல்லாத்துலேயும் காமனாக கேன்சல் பண்ணிட்டா எனக்கு என்ன வரும், 40 அப்ஸ்ட்ரீம்ஸ் ப்ளஸ் 40 டவுன்ஸ்ட்ரீம்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10 ஹார்ஸ்ன்றது வந்துடும். ஓகேவா. இப்போது இன்னொரு கண்டிஷனில் என்ன சொல்லியிருக்கான்னா 25 கிலோமீட்டர் அப்ஸ்ட்ரீம்ஸ் ப்ளஸ் 40 கிலோமீட்டர் டவுன்ஸ்ட்ரீம் இஸ் ஈக்குவல் டு 7 ஹார்ஸ்ன்னு சொல்லியிருக்கான். மைனஸ் பண்ணலாமா, மைனஸ் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், 3 ஹார்ஸ் இஸ் ஈக்குவல் டு 15 அப்ஸ்ட்ரீம்ஸ்னு கிடைக்கும். அப்போது அப்ஸ்ட்ரீம்ஸோட வேல்யூ என்ன, 1/5. ஓகே, அப்ஸ்ட்ரீம்ஸோட வேல்யூ எனக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ நான் இதை வச்சு என்ன பண்ணுவேன், ஏதாவது ஒரு இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணும். நான் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி 0 0 0 எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடுறேன். அப்போது 4/5 ப்ளஸ் 4d இஸ் ஈக்குவல் டு 1. என்னாகும், 4d இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் 4/5னா 1/5ன்றது தான் கிடைக்கும். அப்போ டவுன் ஸ்ட்ரீம்ஸோட வேல்யூ 1/20. இது என்னப்பா 1/20ன்னு வருதுன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கணும், இங்கே வந்து 1/uன்னு எடுத்துக்கணும். அதுக்கு பதிலாக நான் வெறும் யூன்னு எடுத்ததுனால நமக்கு இந்த மாதிரி வந்துடுச்சு. ஸோ இது என்ன இம்ப்ளை பண்ணுதுன்னா எக்ஸு ப்ளஸ் ஒய் டவுன் ஸ்ட்ரீம்ஸ் அதுதான் 20, எக்ஸு மைனஸ் ஒய் இது என்னோடய அப்ஸ்ட்ரீம் அது 5. ஸ்டில் வாட்டரில் 16 ஹவர் போனால் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ஆகுன்றதான் கேட்குறான். சரி, ஸ்டில் வாட்டர்ன்றது எக்ஸு. ஸோ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா நான் என்ன பண்ணுவேன், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணேன். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 25 டிவைடட் பை 2. 25 டிவைடட் பை 2 என்னோடய ஸ்பீடு. நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் பார்த்திங்கன்னா 16. டிஸ்டன்ஸ் வந்து இப்போ கிடச்சிருமா, 200 கிலோமீட்டர். ஒரு 1 மீட்டர் பைப் இருக்குது, அதோட இன்னர் டயாமீட்டர் எவ்வளோனா ஈக்குவல் டு அவுட்டர் ரேடியஸ்னு சொல்கிறான். இன்னர் டயாமீட்டர் டி அப்படின்னு வச்சுக்கிட்டோன்னா எனக்கு ரேடியஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரேடியஸில் எப்படி எழுதலாம், இன்னர் ரேடியஸில் 2 ஸ்மால் ஆர் இஸ் ஈக்குவல் டு பெரிய ஆர்னு எழுதிடலாம். கரெக்டாக. அப்போ என்னோடய ரேஷியோ என்னவாக வரும், ரேஷியோ பார்த்திங்கன்னா 1:2ன்னு வரும். 1:2ன்னு வந்துடுச்சு. இதை நான் நம்பராக மாற்றிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், எக்ஸ்னு உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இது எவ்வளோ தண்ணியை வந்து ஹோல்டு பண்ணால் 88 டிவைடட் பை 7 கியூபிக் மீட்டர் அளவுக்கு தண்ணியை ஹோல்டு பண்ணும் அப்படின்னு சொல்கிறான். சரி, இது எப்படி பண்ணலாம் அப்படின்னா இன்னர் ரேடியஸில் தானே அந்த தண்ணி ஹோல்டு பண்ணோம். அப்போது 22/7 r² 1x இன்ட்டு 1x இன்ட்டு என்ன பண்ணலாம், 1 மீட்டர் பைப் இஸ் ஈக்குவல் டு 88/7. கேன்சல் பண்ணால் என்ன ஆகும், 4ன்னு வரும். அப்போ எக்ஸோட வேல்யூ 2ன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். எக்ஸோட வேல்யூ 2னா எனக்கு இங்கே 1 இங்கே 4 அப்படின்றது கிடைக்கும். இன்னர் ரேடியஸ் அண்ட் அவுட்டர் ரேடியஸ். இப்போ இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு எனக்கு எவ்வளோ மெட்டீரியல் யூஸ் ஆகுது அப்படின்றதான் கேள்வி. எவ்வளோ மெட்டீரியல் யூஸ் ஆகுதுன்றதை கண்டுபிடிக்க என்ன பண்ணலாம், பை பெரிய r² மைனஸ் சின்ன r² இன்ட்டு h.
பையோட வேல்யூவை 3.14ன்னு எழுதிக்கோங்க. ஆர் ஸ்கொயரோட வேல்யூ என்ன 16 மைனஸ் இது 2 வரும்ல, 2 ஸ்கொயரோட வேல்யூ 4, ஹெச் வந்து 1. அப்போ 3.114 இன்ட்டு 12 தான் எனக்கு என்ன கிடைக்கும் 37 பாயிண்ட் சம்திங் கிடைக்கும், 37.68 கிட்ட கிடைக்கும். ஸோ 37.7 தான் என்னோடய ஆன்சர். ஜனவரி 2022 என்ன ஆகுதுன்னா, கீர்த்தின்றவ இஎம்ஐ பே பண்ணுறா. எவ்வளோனா 22% ஆஃப் மந்த்லி சேலரியில். அப்போ மீதி 78% என்ன பண்ணுறான்னா க்ரோசரிஸ் அண்ட் க்ளோத்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுறா. என்ன ரேஷியோனா 7:5. ஸோ 7:5 ரேஷியோவில் க்ராசரிஸ்க்கும் க்ளோத்ஸ்க்கும் யூஸ் பண்ணுறா. இந்த 5 பார்ட் தான் எனக்கு எவ்வளோ 18,200னா 12 பார்ட் எவ்வளோன்றதை கண்டுபிடிங்க முதல்ல. 12 பார்ட் எவ்வளோ 1820 divided by 12 into 5. ஓகே, மாற்றி போட்டேன். 5 into 12. இந்த 12 பார்ட் தான் என்னது அந்த 78%. அப்போ 78% தான் வந்து 78% தான் 18200 divided by 5 into 12னா நமக்கு தேவை 116% எவ்வளோன்றது தான். ஸோ 116% எவ்வளோன்றதை இப்போ கண்டுபிடிக்கலாம். 18200 divided by 5 into 12 into divided by 78,116. இதை எப்படி சால்வ் பண்ணுறேன் அப்படின்றத பாருங்கள். முதல்ல 13 டேபிள்ஸால் கேன்சல் பண்ணிக்கலாம். இது 6 டைம்ஸ் வருமா, இது எத்தனை டைம்ஸ் வரும் 1400, 1400. தென் இது 2ஆல் கேன்சல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வேறு என்ன பண்ணலாம், 5ஆல் ஏதாவது கேன்சல் பண்ணிக்கலாமா. கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இது எவ்வளோ வருது 2800 வருது. ஸோ ஒரு 0 வருது. ஸோ 28 into 2 எவ்வளோ 56. 560 into 116 எவ்வளோ 64,960.